நான் எந்த படத்துக்கும் வரல, ஃபோனை வை. என்ன மஞ்சு மேடம், என்ன எந்த படத்துக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன படத்துக்கு கூப்பிடுறாங்க? கேம் சேஞ்சர் புக் பண்ணேன். சரி ஒரு ரிவ்யூ எதுக்கும் பார்ப்போமேன்னு காலைல ட்விட்டர் திறந்து பார்த்தா கேம் ஓவர்னு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி படத்துக்கு போவாங்க? அதோட இவனுங்க படம் ரிலீஸ் பண்ண உடனே ஏதாவது இது மாதிரி ஒரு வேலை பண்ணிடுறானுங்க. அது அப்படிலாம் இல்லைங்க. படம் வந்து என்னன்னா எப்பயுமே போல் இந்த சங்கர் படம் மாதிரி அரசியல் பிரம்மாண்டம்லாம் இருக்குது இல்லையா? எப்பயும் பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து தான் சங்கர் படம்னாலே பிரம்மாண்டம் தானே போவோம். ஆனால் இந்த படத்தில் வந்து என்னன்னா இந்த 95 இருந்து அவர் ஒரு அரசியல் இதுவாகவே வந்து அரைப்பார். ஃபுல்லாக ஊழல், அரசியல், இடஒதுக்கீடு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார் இல்லையா? அதனால இந்த படமும் வந்து எல்லா படத்து மாதிரியும் கதை இருக்குது அப்படின்றாங்க. பிரம்மாண்டம் மட்டும் அவரோட அடுத்த படம் அப்படி இருக்காதுல்ல, அந்த நம்பிக்கை தான் இருக்கு எனக்கு. என்ன வேல்பாரி அது வந்து ஒரு ஹிஸ்டரி பேஸ்டு போறது அப்படிங்கிறதுனால சங்கர்னா ஒரு பிரம்மாண்டம் ஹிஸ்டரி ரெண்டும் கலந்து வர்றதுனால நார்மலா இருக்காம கொஞ்சம் ஒரு சூப்பரா இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அடுத்தது வந்து வேல்பாரி பண்ணுறாரு. அதுவும் அவர் வந்து நாவலில் இருந்து வேறு எடுத்து பண்ணுறாரு. சு. வெங்கடேசனுடைய நாவலில் இருந்து. அது வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் கதையெல்லாம் யாரும் போய் கேம் ஓவர்னு இனிமேல் போக மாட்டாங்க. டிக்கெட் வேஸ்ட்டாக போகாது எனக்கு. ஆமாம், ஏன்னா இது கேம் சேஞ்சரே வந்து கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆந்திரா சைட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்றாங்க, இல்லை நல்லா இல்லைன்றாங்க. ஒரு யார் கூட கனெக்ட் ஆகுதோ அவங்க அப்படி சொல்கிறாங்களோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படி இல்லைங்க. அரசியல் படம்ன்றதை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் கூடயும் கனெக்ட் ஆகிற படம் தான் அது. ஆனால் சங்கர் மட்டும் பிரம்மாண்டம்ன்றது வந்து ஒரு டைமில் சங்கர் படம்னா பிரம்மாண்டம்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது போல் பல டேரக்டர்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லி மாதிரி டேரக்டரும் பிரம்மாண்டம் காமிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவரும் ஒரு சைடு அவரும் ஒரு பிரம்மாண்டம் காமிக்கிறாரு இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செட் ஆஃப் பிரம்மாண்டத்தை கட்டுறாங்க. ஆமாம், காமிக்கிறாங்க. ஜனங்களுக்கு அந்த பிரம்மாண்டங்கள்லாம் வந்து பழகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பிரம்மாண்டன்றதை விட கதையில் வந்து அதில் ஒரு புதுசாக கவனம் செலுத்துறது தான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். அப்புறம் அடுத்ததுன்னா உங்கள் ஆள் விஷால் என்ன விஷயம்? அது எல்லாம் பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாமே வந்து ஆமாம். இப்போ விஷால் சார் இஷ்யூ போயிட்டு பாலா சாரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாவால தான் அப்படின்னு சொல்லி. பாலாவோட அவனிவன் படத்துல இருந்து தான் வந்து விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா ரஜினிகாந்த் அவங்களுடைய பில்லா படம் வந்துச்சுல்ல, அப்போ கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுல இருந்து ரஜினிகாந்த் ஓவர் கம்பெனி வந்து எவ்வளோ படம் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த வயசான நேரத்துல கூட. ஆனா எப்படி எல்லாத்துக்கும் மொத்தமா தூக்கி பாலா சாரியே பிளேம் பண்ண முடியும்? இது ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் வந்து 80s பீரியடுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஆமா, அதாவது பில்லாவுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு நர்ஸ் பிரேக் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பில்லா படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் மெடிக்கேஷன்ல இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் இந்த மெடிக்கேஷனில் இருக்கும்போது ப்ராப்பராக இருந்தாரா விஷாலுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு இந்த நண்பர்கள் வட்டாரம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதில் வந்து ஆளுக்கால் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரான ஒரு தயாரிப்பாளரும் வந்து பல விஷயம் சொன்னார், பாலாவால தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். ஆனால் அந்த மெடிக்கேஷன்லேருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் வெளியில் வந்து இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து விஷால் வந்து கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அவருடைய ஏதோ உணவு பழக்க வழக்கங்களோ ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்னால இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு பாலா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அது சோஷியல் மீடியானா ஏதோ ஒரு பரபரப்பு வேணும் இல்லைங்க. நிச்சயமா சார். இங்கே பாருங்க, எல்சியூவில் அஜித் சார் வர போகிறாராம். அந்த குட்டி நியூஸை நீங்களும் பார்க்குறீங்களோ? அதில் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அஜித் குமார் வரதான் போகிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது? 2023 இந்த ஜூன் காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் லண்டனில் இருந்தார் இல்லைங்களா? அப்போ லண்டன்லேயே செட்டில் ஆக போகிறாருன்னெலாம் சொல்லி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருந்துங்களா? ஆமாம், ஷாலினிலாம் போயிட்டாங்க. லண்டனில் இருந்து அஜித் சார் வந்துட்டு போகிறாருன்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு வெக்கேஷனுக்காக தான் போயிருந்தார், அங்கே இருந்தார், லண்டனில் இருந்தார். லண்டனில் வந்து அப்போ அஜித் சார் இருக்கும்போது இப்போ இங்கே வந்து லைக்காவில் வந்து சுபாஷ்கரன் கிட்ட வந்து லால் சலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரஜினி சார். அப்போ சுபாஷ்கரன் வந்து சார் அஜித் சார் லண்டன் வந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ கேட்க, ரஜினி சார் வந்து எப்பயுமே வந்து அஜித் சார் கூட வந்து ரொம்ப க்ளோஸ், உங்களுக்கே தெரியும். பில்லா வந்து ரீமேக் கூட பண்ண சொல்லி இவரே ஐடியா கொடுத்ததாகவும் ஒரு இருக்குது இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இந்த லால் சலாம் போய்கிட்டு இருக்கும்போது அஜித் சார்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, லைக்காவுக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்க அப்படின்னும் போது, சரி சார் நான் இப்போ வந்து மகிழ் திருமேனிக்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்கிறேன், அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ்கரன் சாரை வந்து அவர் அங்கேயே மீட் பண்ணியிருக்காரு, லண்டன்லேயே மீட் பண்ணி. லண்டன்ல ஏற்பட்ட சந்திப்பு தான் இது. ஆமாம், அதுக்கு முக்கிய காரணம் ரஜினி. இந்த படம் லேட் ஆகும்போது அப்போ வந்து ரஜினி வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் ஆறுதல் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம தானே இதை லைக்காவை வந்து சஜஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்ற அந்த விஷயத்தில் தான் பண்ணியிருக்காரு. இப்போ அதே மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இப்போ கூலி படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஓ, அதனால தான் இப்படி வந்திருக்கோ. ஆமாம், நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா, யார் யாரெல்லாம் அஜித்தோட குட் புக்கில் இருக்கிறாங்க அவங்க ரஜினிக்கு படம் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ். ரஜினிக்கு படம் பண்ண ஆட்களை வந்து அவர் வந்து அஜித் சாருக்கு ரெஃபர் பண்ணுவார். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு, இது வந்து உள்ளுக்குள்ளார நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போது வந்து என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவள் அஜித்துக்கு வந்து பண்ணலான்னா சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட்டிங் வந்து இப்போ அஜித் சார் கூட இப்போ மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க 2 பேருக்கும் பண்ணலான்னு. அதனால தான் வந்து அந்த பப்ளிக் மீட்டிங்கில் வந்து இவங்க அந்த கேள்வியே எழுந்திருக்குது. ஓகே, இப்படியெல்லாம் உருவானது தானோ இது. ஆமாம், பாருங்களேன். நான் கூட ஏதோ நினச்சேன், சரி முடிச்சிட்டாரு, அடுத்து வந்து கைதி 2 வருது, விக்ரம் 2 வருது. நாங்கள் அந்த லிஸ்ட்டில் அஜித் கரையும் தூக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ளே போட போகிறான்னு நினச்சா, அஜித் சார் படத்துக்கு பின்னாடி ரஜினி சார் இருக்காங்கன்றீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், ஆனால் கைதி 2 வர்றது கரெக்டு தான். கைதி 2வும் வரதான் போகுது. அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கார்த்தியே ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அறிவிச்சாரு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, விஜய் சார் வந்து என்னோட லாஸ்ட் படம் 69 தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்சியூன்னு ஒரு விஷயம் எடுக்க போறாரு. அதில் விஜய் சாரோட ஒரு கதாபாத்திரமும் உள்ளடக்கி தான் வந்து லியோலாம் வந்துச்சு. இப்போ அந்த கேரக்டருக்கு யாரை என்ன பண்ணுவாங்க? போயிட்டாருனா அதுக்கு ஏதோ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏதோ லியோ. இப்போ நீங்கள் லியோ படத்துடைய கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு? கமல் வந்து பின்னாடி வந்து நின்று பேசுனாரு. கமலா அவரு இல்லை, வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனார் டப்பிங்கில். ஓ, அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு மாஸ்க்கை யாரையாவது போட்டு லியோ பேசுகிறேன்னு முடிப்பாங்க. அதான் எல்சியூன்றது அதுக்குள்ளார அப்படியே வந்தால் ஒரு கடைசியாக ஒரு கைத்தட்டலை ரசிகர்களையும் தட்டிட்டு கடைசியாக லியோ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஓகே. அது சரி. இதை சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் சார் லாஸ்ட்டாக பேபி ஜான் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 160 கோடி கிட்ட செலவு பண்ணி எடுத்திருக்காங்க போல. ஆனால் அந்த படத்தோடைய வசூல் எவ்வளோ தெரியுமா? வெறும் 40 கோடி தானோ. 120 கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கான். ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அட்லி வந்து 120 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. சரி, அதனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சல்மான் கான் கிட்ட போய் கேட்கலாம், நெக்ஸ்ட் கால் ஷீட் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணலாம், அறிவிப்பு பண்ணலாம் அப்படின்னும் போது ஏஆர் முருகதாஸோடைய படம் வந்து சல்மான் கான் முடிச்சிட்டாரு. அதோடைய சீக்கிரமாக அதை வந்து பிப்ரவரியிலே ரிலீஸ் பண்ணணும் 14th மாதிரின்னு சொல்லிட்டு அதோடைய வேலைகள்லாம் இப்போ ஏஆர் முருகதாஸ் சார் வந்து பாம்பேல தான் இருக்கிறார். அதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் சல்மான் வந்து இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது, நான் நடுவில் எனக்கு கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த படம் முடிச்சுட்டு ஒரு கேப்க்கு அப்புறம் உங்க கூட கேப்புக்கு பண்ணுவாரா? ஆமாம் பண்ணுவார், பட் ஒரு கேப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் நான் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு கொடுத்தேன். அதுக்குள்ளார ஒரு தமிழ் டைரக்டர் அட்லிக்கு கொடுக்க முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் சவுத் இண்டியனுக்கே படம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பாலிவுட்ல ஒரு பெரிய நேம் வந்துடும் அப்படின்றதுனால அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதனால் அட்லி வந்து யோசிச்சு சரி ரஜினி சார்கிட்ட போவோம். ஓ, இப்போ அட்லி ரஜினி காம்போல ஒரு படம் வரப்போ. ஆமாம், நம்ம ரஜினி சார்கிட்ட போல. அவர் விஜய் வச்சும் பண்ணிட்டாரு, எல்லாம் ஷாருக்கானும் வச்சும் இப்போ பண்ணாரு. அதனால் வந்து ரஜினி சார்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு ரஜினி சார் போய் மீட் பண்ணியிருக்கிறார். மீட் பண்ணி ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரஜினி சார் வந்து கூலியும் முடிகிற சமயமாக இருக்குது, நான் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. அநேகமாக நல்ல அப்டேட்டாக இருக்கே. ஆமாம், ஒரு அங்கே லோகேஷ் கனகராஜ், அஜித் சார், இங்கே அட்லி, இவர். ஆமாம், கன்ஃபார்மாக வந்து ரஜினி சார் கூட வந்து ஒரு படம் வந்து அட்லி இருக்குது. ஏன்னா அவர் ரஜினி சார் வந்து சங்கர் சார் கூட பண்ணிட்டாரு. எந்திரன்லலாம் வந்து ரஜினி சார் வந்து அட்லிக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாரு. அப்பயே வந்து அட்லி எடுத்த ஏதோ ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இதை படமாக பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி. ஆக மொத்தம் அவங்க 2 பேருக்குள்ளார வந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு வெற்றி. ஆமாம், அப்போ வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரஜினி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, பொங்கல் ஹாலிடேஸ் வந்துருச்சு. போன வாரம் எனக்கு ஒரு படம் சஜஸ்ட் பண்ணீங்களே, அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு படமாக சஜஸ்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு டிடெக்டிவ் மூவி சொல்கிறாங்க. 1954 ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்குடைய டைரக்ஷனில் வந்த வெர்டிகோ படத்தை பாருங்க. ஓகே, ஒரு டிடெக்டிவ் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. வெர்டிகோ அப்படின்ற ஒரு நோய் இருக்குது அவனுக்கு. அதாவது எதையாவது ஒன்றத்தை பார்த்தான்னா அது வந்து அப்படியே பிரிஞ்சு போகிற மாதிரி, ஒரு மாதிரி பக்கத்தில் வர மாதிரி, ஒரு ஹைட்டில் இருந்தான்னா அந்த வெர்டிகோ சில பேருக்கு வரும். ஒரு தன்னை அறியாமல் ஒரு பயம் வரும். ஓகே, அது மாதிரி ஒரு கேரக்டர் டிடெக்டிவ். அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னுடைய ஒய்ஃப் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது, அவளை ஃபாலோ பண்ணு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஃபாலோ பண்ணுற அந்த டிடெக்டிவ் என்ன ஆனார் அப்படின்றது தான் அந்த கதை. இதில் என்னன்னா டெக்னிக்கலாக வந்து இது வந்து ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு.
அந்த படத்தோடையில் வந்து வெர்டிகோ ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலாகவே ஒரு நேம் வந்துச்சு. ஓகே. அந்த அளவுக்கு அந்த படத்தில் அந்த வெர்டிகோ ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வெர்டிகோ எப்படி இருக்குன்றது வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் வந்து ஒரு ஷாட்டில் வச்சுருப்பாரு. ஓ அது ஒரு டெக்னிக்கல் வேர்டாகவே மாறிச்சு பின்னாடி சினிமாவில், வெர்டிகோ ஷாட்டுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதே பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தமிழ் படம் அதில் ஞாபகம் வரும். பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் என்ன வருது அப்படிங்கிறது. சரி ஓகே, படம் வேஸ்ட் ஆகிட போகுது டிக்கெட்டு. போய் பாருங்க, கேம் சேஞ்சர் சீக்கிரமாக போய் பாருங்க.